எக்ஸ் என்ற ஒரு என்னிடம் பணம் வாங்கிக் கொண்டு, அந்த பணத்திற்கு ஈடாக பின் தேதியிட்டு ஒரு காசோலை கொடுக்கிறார். நான் அந்த காசோலையை அவர் சொன்ன தேதியில் என்னுடைய வங்கியில் பணமாக்கும் பொருட்டு, நான் கொடுத்த கைமாற்று கடனை பெற வேண்டி வசூல் செய்கிறேன். வசூலுக்காக தாக்கல் செய்கிறேன். ஆனா அந்த காசோலை இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் த அக்கவுண்ட் ஆஃப் டிராயர் அப்படின்னு வருது. எனக்கு காசோலை வரைந்து கொடுத்தவருடைய கணக்குல போதிய பணம் இல்லை என்ற காரணத்தால் அந்த காசோலை மதிப்பு குறைவு ஏற்படுத்தப்பட்டு திருப்பப்பட்டதாக நமூனா மூலமாக வங்கியினர் எனக்கு திருப்புகிறார்கள். காசோலையும் நமூனாவையும் திருப்புகிறார்கள். இது ஒரு வகை. இது வந்து ரைட்ஃபுல் டிஸானர் சொல்லுவாங்க. ரைட்ஃபுல் டிஸானர் என்று பெயர். சப்போஸ் என்னிடம் பணம் பெற்றவர் கொடுத்த காசோலை அவருடைய கணக்குல போதிய பணம் இருக்கு. என்கிட்ட இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு காசோலை கொடுக்குறாரு. ஆனா அவருடைய அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நான் வங்கியில போய் செலுத்துறேன். ஆனா வங்கியினர் தவறுதலாக, கவனக்குறைவாக அவர் கணக்குல போதிய பணம் இல்லை என்ற காரணத்தோடு திருப்புகிறார்கள் என்றால், அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராங்ஃபுல் டிஸானர். ரைட்ஃபுல் டிஸானருக்கு அந்த தனிப்பட்ட நபர் மீது நம்ம மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா ராங்ஃபுல் டிஸானர் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கன்சியூமர் ஃபோரம் போலாம் அல்லது சிவில் சூட் போகலாம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும்.